ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு February 12, 2026 நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண நான் உங்க நிலா. கூடவே நானும் தான் உங்க சிபி. நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கான்டென்ட்டை எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அது அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட எங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டர். ஆமா, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நியர்லி 80% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸா நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி கான்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸா கியூரேட் பண்றாங்க. மத்த சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட் தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க தான் பெஸ்ட். சேனலை ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முதல்ல நேஷனல் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஆஃப்ஷோர் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக, அதாவது கடலுக்கு அடியில இருந்து மினரல்ஸ் எடுக்கிறதுக்காக சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, ரூல்ஸா? என்ன ரூல்ஸ் அது? இதுக்கு பேரு ஆஃப்ஷோர் ஏரியாஸ் மினரல் பிரிவென்ஷன் ஆஃப் இல்லீகல் மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூல்ஸ் 2026. ஹைட்ரோ கார்பன்ஸை தவிர நம்ம கடல் பகுதியில இருந்து எடுக்கிற மத்த எல்லா மினரல்ஸ்க்கும் இது பொருந்தும். இதோட மெயின் எய்ம் ஒரு ஸ்ட்ரிக்ட் டிஜிட்டல் கம்ப்ளையன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்குறது தான். சூப்பர்ப். சோ இதுல என்னெல்லாம் மேண்டேட்டரி? எல்லா வெசல்ஸ் அண்ட் மெஷினரிலையும் ரியல் டைம் எலக்ட்ரானிக் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது இஎம் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும். ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் வெப் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எந்த மெட்டீரியலை மூவ் பண்றதுக்கு முன்னாடியும் டிஜிட்டலி சைன்ட் டிரான்சிட் பெர்மிட் வாங்கணும். அப்போ டிரான்ஸ்பரன்சிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. வேற என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்கணும்? ஷிப்மெண்ட்ஸ்ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, அதோட கிரேட் என்ன, ராயல்டி பேமெண்ட்ஸ் பண்ணியாச்சான்னு எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப்ஷோர் ஏரியாஸ்ல இருந்து மினரல்ஸை டிஸ்பேட்ச் பண்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வாங்கிடணும். வாவ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. ரூல்ஸை மீறினா என்னாகும்? மீறினா 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அண்ட் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன். அது மட்டும் இல்லாம தப்ப தொடர்ந்து செஞ்சா அடிஷனல் டெய்லி பெனால்டிஸும் போடுவாங்க. தப்பு பண்ணா தப்பிக்கவே முடியாது. கரெக்ட். அடுத்ததா பேங்கிங் நியூஸ். ஆர்பிஐ டிரான்ஸ்கார்ப் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எதுக்கான அப்ரூவல் இது? சென்ட்ரலைஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது சிபிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. சிபிஎஸ்னா ஒன்னும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ மேனேஜ் பண்ற ஒரு கோர் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடுவுல செக்யூராவும் எஃபிஷியன்டாவும் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் நடக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த அப்ரூவல்னால டிரான்ஸ்கார்ப்புக்கு என்ன பெனிஃபிட்? இந்த ஆத்தரைசேஷன் மூலியமா டிரான்ஸ்கார்ப் இப்போ ஆர்பிஐல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணி ஆபரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட், அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடும் ஒதுக்கப்படும். இது ஒரு பெரிய ஸ்டெப். இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போலாம். இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி, ஷார்ட்டா இன்சா, அண்ட் சிஎஸ்ஐஆர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச், அதாவது சிஎஸ்ஐஆர் NISCPR, இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? இதோட முக்கிய நோக்கம் சயின்ஸ் கம்யூனிகேஷனையும் எவிடன்ஸ் பேஸ்ட் சயின்ஸ் பாலிசி ரீசர்ச்சையும் ப்ரமோட் பண்றது தான். சிம்பிளா சொல்லணும்னா சயின்ஸ்ல இருக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம நாட்டுல கொள்கைகளை உருவாக்குறத ஸ்ட்ரெங்தன் பண்றது தான். சூப்பர்ப் இனிஷியேட்டிவ். அடுத்த MOU என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அதாவது DSJE, பிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அட, PW ஃபவுண்டேஷனா? அலக் பாண்டே சார், கிரேட். எதுக்காக இந்த கொலாபரேஷன்? 15,000 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ட் ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கறதுக்காக தான். வெரி நைஸ். இதுல யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ்? ஷெட்யூல்ட் காஸ்ட்ஸ், OBC அண்ட் PM கேர்ஸ் சில்ட்ரன் ஸ்கீம் கீழே வர்றவங்க தான் இதோட பெனிஃபிஷரிஸ். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அப்சல்யூட்லி. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா பிசினஸ் கேஸ் ஸ்டடீஸ் காம்பெண்டியம் நம்ம காமர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் டெல்லியில இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல இனாகிரேட் பண்ணிருக்காரு. அந்த காம்பெண்டியம்க்கு ஏதாச்சும் டைட்டில் இருக்கா? இருக்கு. ரொம்ப கேட்சியா ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. பிட்ச் பர்ஃபெக்ட் ஆஸ்திரேலியா இந்தியா பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் $100 பில்லியன் பார்ட்னர்ஷிப். செம்ம டைட்டில். யார் இதை டெவலப் பண்ணா? இத IAFT அண்ட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நியூலாண்ட் குளோபல் குரூப் 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மார்க்கெட்ஸ்ல சக்சஸா இயங்கிட்டு இருக்கிற 30 ஆர்கனைசேஷன்ஸோட ரியல் வேர்ல்ட் பிசினஸ் ஜர்னிஸ், மார்க்கெட் என்ட்ரி எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் growth ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி இதுல டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும். ஆமா, கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ஆல்சோ இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நியூஸுக்கு திரும்பலாம். ரிப்போர்ட்ஸ் பகுதியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியாஸ் 155 மில்லியன் ஸ்டூடெண்ட் மேண்டேட். யார் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கா? நைட் ஃப்ராங்க் இந்தியா, டெலாய்ட் இந்தியா மற்றும் குவாக்குரெல்லி சைமன்ஸ் அதாவது QS இவங்க 3 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிப்போர்ட்ல என்ன ஹைலைட்? QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026 இண்டெக்ஸ் படி நம்ம நியூ டெல்லி உலகத்திலேயே a very affordable ஸ்டூடெண்ட் சிட்டியா டாப் ரேங்க் பிடிச்சிருக்கு. இது நமக்கு பெருமையான விஷயம். வாவ், வேற இந்தியன் சிட்டிஸ் எதுவும் லிஸ்ட்ல இருக்கா? இருக்கு. மும்பை 11th இடத்துலயும் பெங்களூர் 15th இடத்துலயும் அஃபோர்டபிலிட்டில குளோபல் டாப் 15ல வந்திருக்கு. ஆனா ஓவரால் QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026 ரேங்கிங்ல சவுத் கொரியாவோட சோல், லண்டனை பின்னுக்கு தள்ளி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிட்டி ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கு. ஓகே, அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா பிரிக்ஸ் சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் காம்பிடன்சிஸ் அதாவது BCICல ஃபார்மலி ஜாயின் பண்ணிருக்கு. இதனால என்ன யூஸ்? நம்ம டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை போல்ஸ்டர் பண்றதுக்கும் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது MSME செக்டருக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இது உதவும். இந்த பார்ட்டிசிபேஷன் எப்படி ஃபார்மலைஸ் ஆச்சு? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் DPIITக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் UNIDOக்கும் நடுவுல ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது மூலமா இது ஃபார்மலைஸ் ஆச்சு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அதாவது NPC தான் BCICக்கான அஃபிஷியல் இந்தியா சென்டரா டெசிக்னேட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட முக்கிய ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரி 4.0 காம்பிடன்சிஸை டெவலப் பண்றது தான். இண்டஸ்ட்ரி 4.0னா a new phase in the industrial revolution that focuses heavily on interconnectivity, automation and real-time data. Got it. அடுத்த இன்டர்நேஷனல் நியூஸ், நியூயார்க் சிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் அவுட்பிரேக் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க் அதாவது GOARNல அஃபிஷியலா ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? USAல இருந்து ஒரு சிட்டி லெவல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இண்டிபெண்டன்ட்டா இந்த நெட்வொர்க்ல சேர்றது இதுவே முதல் முறை. யூசுவலா கண்ட்ரீஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. சோ இது ஒரு சிக்னிஃபிகன்ட் டெவலப்மெண்ட். சூப்பர். இப்ப டிஃபென்ஸ் நியூஸ்க்கு வருவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ் கமாண்ட் SFC நியூக்ளியர் கேப்பபிள் அக்னி 3 இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அதாவது IRBM வெற்றிகரமா டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணாங்க? ஒடிஷால சந்திப்பூர்ல இருக்கிற இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச்ல இருந்து தான். இந்த அக்னி 3 மிசைல் DRDO டெவலப் பண்ண ஒரு 17 மீட்டர் லாங் 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இதோட ரேஞ்ச் அண்ட் பேலோட் கெபாசிட்டி எவ்வளவு? இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல அதாவது 3500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். 1.5 டன்ஸ் வரைக்கும் பேலோட் கேரி பண்ண முடியும். இது கன்வென்ஷனல் அண்ட் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ரெண்டையுமே டெலிவர் பண்ணும் திறன் கொண்டது. நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பலம். டெஃபினட்டா. அடுத்ததா பிசினஸ் நியூஸ். கொல்கத்தாவை சேர்ந்த லால் பாபா இன்ஜினியரிங் லிமிடெட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் கீழே ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்டோட எய்ம் என்ன? அலாய் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸோட டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றது தான். இந்த ஸ்கீம் கீழே அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஹல்தியால இருக்கிற கோல்ட் ஃபினிஷ்ட் சீம்லெஸ் டியூப்ஸ் ப்ராஜெக்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்றாங்க. கிரேட். இன்னொரு பிசினஸ் நியூஸும் இருக்கு. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒரு மேஜர் ஆர்டரை பேக் பண்ணிருக்காங்க. என்ன ஆர்டர் அது? ரயில்வே சேஃப்டி அண்ட் மாடர்னைசேஷனுக்கான ஆர்டர். இதுல கவச் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. கவச் சிஸ்டம்னா? அது இந்தியாவோட இண்டிஜினஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதாவது ரெயில்கள் மோதிக்காம தடுக்கிற ஒரு தானியங்கி பாதுகாப்பு அமைப்பு. இந்த ப்ராஜெக்ட் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயோட ஜபல்பூர் டிவிஷன்ல 1067 ரூட் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணும். இது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். நவ் லெட்ஸ் மூவ் டு சயின்ஸ். இந்தியா ஐ லிவ் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை லான்ச் பண்ணிருக்கு. அது என்ன சிஸ்டம்? அதுல என்ன ஸ்பெஷல்? இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக்டர் லெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம். இது பேஷண்ட்ஸோட வீடுகள்ல இருந்தே 24/7 மெடிக்கல் மானிட்டரிங் ப்ரொவைட் பண்ணும். குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸை டார்கெட் பண்ணுது. அட, கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. சோ இட்ஸ் லைக் a personal ICU at home. எக்ஸாக்ட்லி. ஒரு பர்சனலைஸ்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட் மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இதை டாக்டர் ராகுல் சந்தோலா அண்ட் டாக்டர் விவேகா குமார் டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல FDA அண்ட் யூரோப்பியன் கன்ஃபர்மிட்டி சர்டிஃபைட் வியரபிள் டிவைசஸை யூஸ் பண்றாங்க. a கேம் சேஞ்சர் இன் ஹெல்த் கேர். ஃபென்டாஸ்டிக். அடுத்த சயின்ஸ் நியூஸும் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது.
இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், அதாவது இன்ஸ்பேஸ் 3 இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்டார்ட் அப்ஸ்? பெங்களூர்ல இருந்து ஆஸ்ட்ராம் டெக்னாலஜிஸ், ஹைதராபாத்ல இருந்து அசிஸ்டா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த்ருவா ஸ்பேஸ். எதுக்காக இவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க? சேட்டலைட் பஸ் as a சர்வீஸ் ஆர் SBS கீழ இண்டிஜினஸ் ஸ்மால் சேட்டலைட் பஸ் பிளாட்ஃபார்ம்ஸை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக தான். செலக்ட் ஆன ஒவ்வொரு கம்பெனிக்கும் ₹5 crore கிராண்ட் கொடுப்பாங்க. வாவ், நம்ம ஸ்பேஸ் டெக் ஈகோசிஸ்டம் நல்லா வளருது. இப்போ ஸ்டீட் நியூஸ், கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன டிசிஷன்? வரப்போற பஞ்சாயத் அண்ட் சிவிக் எலெக்ஷன்ஸ்க்கு எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ்க்கு பதிலா பேப்பர் பேலட்ஸ் அண்ட் பேலட் பாக்ஸஸை யூஸ் பண்ண சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓ, பேக் டு தி ஓல்ட் சிஸ்டம். இதுக்கு லீகல் சப்போர்ட் இருக்கா? இருக்கு. கேபினட் கிராம் ஸ்வராஜ் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, கர்நாடகால இருந்து இன்னொரு நியூஸ். ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ளோவோட பெங்களூர் சாப்டர் ஒரு பயனீரிங் விமன் லெட் இண்டஸ்ட்ரியல் பார்க்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். எங்க இருக்கு இந்த பார்க்? சிக்கபல்லாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல கௌரிபிடானூர்ல 50 ஏக்கர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல பெண் தொழில் முனைவோடுகளுக்கு இருக்கிற என்ட்ரி பேரியர்ஸை குறைக்கிறது தான் இதோட எய்ம். தட்ஸ் a wonderful step towards women empowerment. சரி, குடைசியா புக்ஸ் செக்ஷன். பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் எழுதின 2 பப்ளிகேஷன்ஸை ஒடிஷா கவர்னர் ஹரிபாபு கம்பம்பாட்டி ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆத்தர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு ஃபார்மர் ஒடிஷா கேபினட் மினிஸ்டர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரோட ஃபார்மர் கவர்னரா இருந்திருக்காரு. என்னென்ன புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஒன்னு ஈ மட்டி கதா கஹே, இது ஒடியால எழுதப்பட்டது. இன்னொன்னு புக்ஸி ஜகபந்து தி கிரேட் கமாண்டர், இது இங்கிலீஷ்ல எழுதப்பட்டது. அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். வெயிட் போறதுக்கு முன்னாடி a very exciting announcement. எங்க டெலிகிராம் சேனல்ல நாங்க டெய்லி நைட் 8 PM ஒரு குவிஸ் நடத்துறோம். அதுக்கு பேரு கரண்ட் அஃபேர்ஸ் லீக். ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு EPL மாதிரி. அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். And the best part is வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உங்களோட டெய்லி லேர்னிங்கை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் வின் பண்ண உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் in the description. So, that's a wrap for today. நாளைக்கு இதே மாதிரி ஒரு fun and informative sessionல சந்திப்போம். Until then, keep learning and stay motivated. Bye. Bye everyone. Take care.